ராஜா கிட்ட வேலை செய்கிற ஒரு வேலை ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தத்தோடையோ சோகத்தோடையோ வராரு. ராஜா கேட்குறாரு, உனக்கு ராஜான்ற ஏதாவது ஒரு பயம் இருக்கா? இந்த மாதிரி நீ இப்படி நேரம் கடந்து வரியே, உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் மூஞ்சி வாடி இருக்கு அப்படின்ட்டு கேட்குறாரு. உடனே அவன் சொல்கிறான், நான் என்ன ராஜா பண்ணுறது, இந்த மாதிரி நீங்கள் கேட்டுட்டீங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். என்னன்னு கேட்கும்போது, என் மனைவி எதுக்கு எடுத்தாலும் என்னை கேள்வியாக கேட்குறா, என்னால் பதிலே சொல்ல முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் சரியாக செஞ்சால் கூட எனக்கு அவளை பார்க்கும்போது தடுமாற்றமாக இருக்குது, கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறா, என்னால் பதிலே கொடுக்க முடில, ரொம்ப பிரச்சனை பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாரு. என்னால் பதிலே சொல்ல முடியல, எப்போ பாரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கா, நானும் ஏதோ பள்ளிக்கூடத்து பிள்ளை மாதிரி வார்த்தைகள் இது சொல்லிக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு. அப்போ இன்னொருத்தர் சொல்கிறான், இது உன் வீட்டில் மட்டும் இல்லை, என் வீட்டில் இருக்குது, உன் மனைவியாச்சும் கேள்வி கேட்குறா, நீ பதில் சொல்லணும். என் மனைவி எதுக்கு எடுத்தாலும் என்னை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கா, எங்கே போல, எதுக்கு இவ்வளோ நேரம் கழித்து வந்து நீ சொல்ல இடம் வேறு, எதுக்கு அங்கே போனேன் இங்கே போனேன், எங்கேருந்து வந்து ஏதா வந்தேன்னு, அப்படி இல்லைன்னா எப்போ பாரு எப்போ பாரு சந்தேகப்பட்டுட்டு இருக்கா, ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான். இன்னொருத்த சொன்னான் இந்த மாதிரி, ராஜா இதுவாச்சும் பரவாயில்ல ராஜா, என் மனைவி எதுக்கு எடுத்தாலும் என்னை எப்படி சொல்கிறதுனே தெரியல ராஜா, வெளியே தரத்திடா ராஜா, வீட்லேயே வைக்க மாட்டா, பிள்ளைகளுக்கு இதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வா, இதை மறந்துட்டேன், இது இல்லை அது இல்லைன்னு எல்லாம் எப்போ பாரு எனக்கு வேலைக்கு போய் வேலையில் செஞ்சதை விட அதிகமாக நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வேலைகளை செய்கிறதே சரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே ராஜா கேட்குறாரு, எல்லோரும் ஏன் இப்படி மனைவிக்கு பயப்படுறீங்க அப்படின்ட்டு. இன்னொருத்த சொல்கிறான், வேப்பிலையை வச்சு மந்திரிக்கிற மாதிரி நான் என்ன தவறு செஞ்சாலும் எல்லாம் அடிச்சே விளக்கு மரப்பிச்சிடுறாவ. நான் வந்து பார்த்திங்கன்னா ராஜா, நீங்கள் நம்மளாலும் சரி நம்மளாலும் சரி, நான் சம்பாதிக்கல, பாதி சம்பாதிய செலவு மட்டுமே நான் விளக்கு மரம் வாங்குறதுல செலவு பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது ராஜா அப்போ சொல்கிறாரு, நான் மட்டும் இல்லை, பேருக்கு தான் ராஜாவாக இருக்கேன், ராணி சொல்கிறத தான் கேட்குறேன், இன்றைக்கி வரைக்கும் ராணி நில்லுனா நிற்கிறேன், உட்காருனா உட்கார, ராணி எதை செய்ய சொல்கிறாங்களோ அதான் செய்கிறேன். இப்போ தான் நானே யோசிக்கிறேன், நானே மனைவிக்கு பயந்தவனா இருக்கேன், நான் எங்கேருந்து தீர்வு சொல்கிறது, சரி நம்ம எல்லாருக்கும் சேர்த்து ஒரு தீர்வு கண்டுபிடிக்க நான் ஒன்று பண்ணுறேன், தண்டோரா ஒன்று போட வைக்கிறேன், தண்டோரா போட்டு எல்லா கல்யாணமான ஆணுங்களையும் கூப்பிட்றேன், தைரியசாலி யாராவது இருப்பாங்க இல்லையா, எப்படி பொண்டாட்டியை சமாளிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள பார்த்து நம்ம எல்லாருமே சமாளிக்கலாம் அப்படின்ற மாதிரி ராஜா சொல்கிறாரு. தண்டோரா ஒன்று போடுறாங்க. கல்யாணமானவங்க எல்லாரையுமே ராஜா அரண்மனைக்கு வர சொல்லியிருக்காரு. இது ராஜா கேட்குற கேள்விக்கு யார் சிறப்பாக பதில் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு அன்பளிப்புன்னு எல்லா மனைவியை சொல்லி அனுப்புகிறாங்க. ராஜா கேட்குற கேள்விக்கெலாம் பதில் சொல்லி பரிசோடு தான் வரணும், எல்லாம் வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டேன்னு ஒருத்தி சொல்கிறான். இன்னொருத்தி, இங்கே தான் பேந்த முழிக்கிறேன், நான் எது கேட்டாலும் அங்கேயே போய் பேந்த முழிக்காத, பொரிசு பொற்காசோடு வாங்கிட்டு வா, உட்காந்தே சாப்பிட்லாம், நீ வேலைக்கே போவேலான்றா. இன்னொரு மனைவி சொல்கிறான், நம்ம கஷ்டம் எல்லாமே தீரும், நீ தண்டமாக இருக்கல, சம்பாதியமே பத்துறல, இதுலையாச்சும் சொல்லி இது ஜெயிச்சுக்கிட்டு வா அப்படின்றா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லி அனுப்புகிறாங்க. ஒரு மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பார், கும்பலோட கோவிந்தா போடுறது ஜாலரா பண்ணலாம் பண்ணக்கூடாது, தனியாக தான் நிற்கணும், சரியாக கும்பலோட போடவே கூடாதுன்னு. ராஜாவுடைய அரண்மனைக்கு எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. கல்யாணமான அத்தனை ஆண்களும் கிளம்பி போகிறாங்க. போயிட்டு ராஜா கேட்குறாரு, யாரெல்லாம் மனைவிக்கு பயப்பட மாட்டீங்கன்னு ஒருத்தர் சொன்னான். ஐயோ, என் மனைவியை பார்த்தாலே எனக்கு பயம், பேய் பிசாசு நேரில் வந்தால் கூட பயப்பட மாட்டேன், என்கிட்ட கேள்வி கேட்குறீங்களே ராஜான்றான். இன்னொருத்தக்கிட்ட கேட்குறான், உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு. எனக்கு எந்த யோசனையுமே இல்லை ராஜா, நானே அவகிட்டேருந்து அடியிலேருந்து எப்படி தப்பிக்கலான்னு யோசிச்சுட்ருக்கேன், என்னால் எப்படியோ தப்பிக்க முடியல, பிள்ளைகளுக்காக பார்க்குறேன்றான். இன்னொருத்தர் சொல்கிறான், இல்லை ராஜா, நான் எனக்கே இங்கே வந்தால் ஏதாச்சும் ஒரு யோசனை கிடைக்கும்னு தான் வந்தேன் அப்படிங்கிறான். அங்கே ஒருத்தன் மட்டும் தனியாக தெரிகிறான். அப்போ ராஜா சொல்கிறாரு, அவன் தான் மனைவிக்கு பயப்பட மாட்டான் போல், சரி என்னன்னு தான் கேட்போன்னு கூப்பிட்டு கேட்டா, இல்லை என் பொண்டாட்டி சொல்லியே அமிச்சா, யார் கூடயே கோவிந்தா போடாத, ஜாலரா போடாத, தனியாக ரெண்டுல அதான் தனியாக நிற்கிறேன்னா.
ராஜா ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்த்தாரு. எல்லாருமே மனைவி பேச்சை கேளுங்க, மனைவியோட பேச்சை கேட்டால் தனித்துவமாக தெரிவிங்க. இங்கே வந்து எல்லோரும் கும்பலோடு நின்று கோவிந்தா போட்டு ஒருத்தனை பார்த்து ஒருத்தர் குறை சொல்லிகிட்டே இருந்தீங்க. அவனுக்கு தனியாக தெரிஞ்சால் நானே ஏமாந்து போயிட்டேன். மனைவி பேச்சை கேட்டால் கெட்டு போக மாட்டோம். எல்லாரும் மனைவி பேச்சை கேட்கணுன்னு இன்னையிலேருந்து நான் உத்தரவு போடுறேன். யார் யாரெல்லாம் மனைவி பேச்சை கேட்கலையோ 3 மாதம் சிறையோ 1 மாதம் சம்பள படத்தையோ கொடுத்துடணும்னு போட்டார். உடனே வந்துட்டாங்க சொல்வேன். நம்ம தாய் எப்படி நம்மளை கண்டித்து வளர்க்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க நம்ம நல்லதுக்கோ, மனைவியும் அதே மாதிரி தான். என்ன கொஞ்சம் சுயநலத்தோட தன்னுடைய தற்காப்புக்காக, கொஞ்சம் பயத்துக்காக கொஞ்சம் அவங்க எக்ஸ்ட்ராடினரியாக எடுத்துக்கலாம். ஏன்னா கணவனை உயிரில் சுமக்கிறா, பிள்ளைகளை மனசில் சுமக்கிறா. இதை எல்லா ஆண்களும் தெரிஞ்சு உண்மையாக இருக்க பாருங்கள். நன்றி, வணக்கம். இந்த கதையிலேருந்து நான் கற்றுக்கிட்ட பாடம் அதுதான்.